வணக்கம். ராஜராஜன் தர்பாரில் வரலாற்று துளிகள் 3 ஜனவரி. இதே நாளில் முதலில் இந்திய சுதந்திரத்துக்காக பிரிட்டிஷ்க்கு எதிர்க்காக குரல் எழுப்பிய வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் பிறந்த தினம் என்றார். இவர் பாஞ்சாலங்குறிச்சி, திருநெல்வேலி பக்கத்தில் பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்ட குறுநில மன்னர். பிரிட்டிஷாருக்கு எதிராக அவங்களுடைய கப்பம் கட்டுவதற்கு மறுக்கிறார். அதனால இவர் ஜாக்சன் துரை என்ற கலெக்டர் இவர் சந்திக்க அழைக்கிறார். இவர் அதை தவிர்க்கிறார். அவர் மறுக்கிறார் அவர் சந்திப்பதற்கு. வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று வாதிடுகிறார். அதுக்கப்புறம் அவர் பேனர்மேன் என்பவரை அனுப்பி இவரை கைது செய்யறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அப்போ இவர் அங்கிருந்து தப்பிச்சு இன்னொரு இடத்துக்கு போய் மறைவாக இருக்கிறார். ஆனால் அந்த இடத்துல இவருடைய கூடவே இருந்த எட்டப்பன் என்பவரும் மற்றும் புதுக்கோட்டை மன்னர் ஜே ரகுநாத தொண்டைமான் அவங்க 2 பேரும் சேர்ந்து இவர் இருக்கிற இடத்த பிரிட்டிஷருக்கு காட்டி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷர்ஸ் கிட்ட இவர் மாட்டிக்கிறார். பிரிட்டிஷர்ஸ் இவரை கைது செய்து கைத்தார் என்ற இடத்தில் தூக்கில் இடுகிறார்கள். இவரை மட்டும் இல்லாமல் இவருக்கு அப்புறம் இவருடைய தம்பி ஊமைத்துறை என்பவர், அவரையும் துரத்திக்கிட்டு அவங்க பிரிட்டிஷர்ஸ் போறாங்க. அவரை மருது சகோதரர்கள் அடைக்கலம் கொடுக்குறாங்க. மருது சகோதரர்கள் வேலு நாச்சியாருடைய தளபதிகள் அவங்க இவங்களை காப்பாற்றுறதுக்காக அடைக்கலம் கொடுக்குறார். அதனால பிரிட்டிஷர்ஸ் மருது சகோதரர்களை கைது செய்து அவங்க 2 பேரையும் சிரச்சேதம் செய்கிறார்கள். தலையை வெட்டுறாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் ஊமைத்துறையும் கொல்லப்படுகிறார் பிரிட்டிஷாரால். அது மட்டுமல்ல, கட்டபொம்மனோட அங்க இருந்த அந்த பாஞ்சாலங்குறிச்சியில இருந்த முழு அரண்மனை, அந்த மாளிகை எல்லாத்தையும் தரைமட்டம் ஆக்கிறார்கள். அப்புறம் அங்க இருக்கிற எல்லா விதமான ஃபாரஸ்ட் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு ஆமணக்கு விதை, கேஸ்ட்ரால் சீட்ஸை விதைத்து வேற எந்த செடியும் அங்க வரவுடைய அளவுக்கு ஒரு வறட்டு இடமா மாற்றணுன்ற மாதிரி புல் பூண்டு கூட வளரவிட அளவுக்கு அவங்க ஒரு தரைமட்டமாக ஆக்கினார்கள் அந்த பாஞ்சாலங்குறிச்சி இடத்தை. இந்த மாதிரி ஒரு வீரம் அந்த காலத்துல முதல்ல சுதந்திரம் போறதுக்கு முன்னாடி மற்றவங்க எல்லாம் அந்த குரல் எடுக்கிறதுக்கு முன்னாடியே தமிழகத்திலிருந்து விடுதலைக்காக குரல் எழுப்பிய வீரபாண்டிய கட்டபொம்மன். இவர் ஒரு சின்ன குரல் தான். இவரோட சரித்திரம் யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாமல் போயிருக்கும். ஆனால் திரைப்படத்தின் காரணமாக B.R. பந்துலு அவர்கள் 1959 எடுத்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படம், அதன் மூலம் தமிழகத்தின் பட்டி தொட்டிகள் எல்லாவற்றிலையும் இவருடைய பேர் பிரபலமான என்றால் அது முக்கியமாக சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிகர் தளத்துடைய நடிப்பு இவரை இந்த அளவுக்கு தூக்கி வைத்தது. அந்த அளவுக்கு ஒரு வீரமிக்க ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் பிறந்த தினம் என்று இந்த வேர்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.